இதே இதுல சார் நீங்க சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க மதவாதம் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில மட்டுமே எல்லாத்தையும் சேர்த்துற முடியுமா? பல விஷயங்கள் இருக்குல்ல, ஊழல் உள்ளிட்ட பல விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்குல்ல. எதுக்காக தாவேகாவையும் திமுகவையும் ஒரே கோட்ல கொண்டு வர பாக்குறீங்க? இது தப்பு. திருமாவளவன் அவர்கள் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. உங்களுடைய பார்வை என்ன? அவர் பேசி முடிக்கும் போது தமிழ்நாட்டு நிலைக்கு சரியா வராதுன்னாரு. அதுதான் உண்மை. ஓகே. ஆனா தமிழ்நாட்டுக்காக வேண்டி தலைவர் திருமாவளவன் பேசல. ஓகே. சகோதரர் திருமாவளவனை பொறுத்தவரை என்னுடைய தேசிய அளவிலான ஒரு பார்வை. சார் பாயிண்ட பிடிச்சிட்டாரு. தமிழ்நாட்டுக்காக பேசினது அந்த எழுத்துல கரெக்ட் தான். இந்த தேசிய அளவிலான ஒரு பார்வை அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, வலிமையா பாஜகவை எதிர்க்கணும். இந்தியா கூட்டணின்னு எதிர்த்ததுனால தான் 300 இடத்துல இருந்து 400 போக வேண்டிய பாஜகவை 240க்குள்ள சுருக்கணும். மெஜாரிட்டி ஆட்சியில் இருந்தவங்கள மைனாரிட்டி ஆட்சி ஆக்கணும். இன்னும் வலிமையா இருந்தா அவங்கள ஆட்சியை விட்டு அகற்ற முடியும். இதுதான் இப்ப அவர் சொல்றதுடைய உள்கருத்து என்ன நான் சொல்லிடுறேன். காஷ்மீர்ல தேசிய மாநாட்டு கட்சின்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி மெஹபூபா முஃப்தி கட்சி, ரெண்டும் நேர் எதிர் துருவங்கள். 2 பேருமே இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. கரெக்ட். மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் கட்சி, திரிணாமுல் 3மே எதிர் கட்சியாக இந்த தேர்தல் இருந்துச்சு. இப்போ அவர் என்ன விரும்புகிறாரு, இந்தியா கூட்டணியில் இந்த 3 பேர் வந்துட்டாங்க. நாளைக்கு ஏன் இதை ஏற்கனவே முந்தின கூட்டத்திலே அவர் திருமாவளவன் அவர்கள் இந்தியா கூட்டணி கூட்டத்திலே பேசியிருக்காரு. ஏன் ஒன்று சேரக்கூடாது? ஏற்கனவே கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸும் ஒன்றா சேர்ந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் முடிந்தவரை முரண்பாட்டை குறைச்சிக்கலாம். ஆனால் அது கேரளாவில் நடக்காது. ஏன்னா கேரளாவில் இருதூர் அரசியல், அங்கே வேற வாய்ப்பு கிடையாது. அதனால திருமாவளவன் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார். அது அவர் கருத்து. அந்த கருத்துக்கு எதிர்கருத்து யாரும் சொல்ல முடியும். ஆனால் அவர் கருத்தில் என்ன நியாயம் இருக்குன்னா, இன்னைக்கு ராமர் கோயிலுடைய பிரச்சனை, ராமர் கோயிலை வச்சு தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாலே அதே ராமர் கோயிலுக்காண்டி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த ராமர் கோயிலில் இவ்வளோ பெரிய ஊழல் வந்திருக்கு. இதை நம்ம வலிமையாக எல்லாரும் எதிர்க்கணும். 100 நாள் வேலை திட்டத்தில் மாநில அரசுக்கு வெறும் 25% தான் சுமை இருந்தது. இன்னைக்கு 40% ஆக்கிட்டாங்க. இப்படி மாநிலங்கள் மீது சுமையை திணிக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டாம், கொடுக்கல. மாநிலங்களுக்கு எதிராக இருக்காங்க. இதை வலிமையா எதிர்க்கணும்னு சொன்னா பாஜகவை நம்ம எதிர்க்கணும். அதுக்கு காங்கிரஸ் தலைமையில் இன்னைக்கு இந்தியா கூட்டணி இருக்கு. இதுதான் அடிப்படை. இந்த இந்தியா கூட்டணியில யாரும் வரலாம், யாரும் போகலாம். திமுகவை யாரும் விளக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்கள் நாங்கள் பங்கேற்கவில்லைன்னு சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இதில் மற்ற கட்சிகளையும் ஒன்று சேர விடாமல் இருப்பதற்கு ஒரு வேலை செஞ்சாங்க டெல்லியில். நாங்கள் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. இன்றைக்கு திமுக அகில இந்திய அளவில் பாஜகவை எதிர்ப்பதில் ஒன்று சேரலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் தாவேகா கூட்டணி இப்போ இறுதியாக இருக்கு. இது உறுதியாக இருக்கு. இப்போ அதில் உறுதியாக இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கட்சிகள் உறுதியாக இருக்கு. எதிர்ப்பு என்பது இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்க்கிறதோ அல்லது பிசிகா எதிர்ப்பு கொடுக்கறதோ, திமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் எல்லாருமே எதிர்ப்பு கொடுத்தோம். என் தலைமையிலே கூட போராட்டம் நடந்து, சர்வகட்சி போராட்டம் நடந்திருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் கம்யூனிஸ்ட் கட்சியில் போராடி இருக்கிறது, பிசிகா போராடி இருக்கிறது, காங்கிரஸ் போராடி இருக்கிறது. இல்ல அன்னைக்கு நீங்க மந்திரி சபையில இடம் பெறல, அன்னைக்கு நீங்க போராட நியாயம் இருக்கு. இல்ல ஆனா இன்னைக்கு மந்திரி சபையிலே இடம் பெற்று விட்டு அந்த அரசியை எதிர்ப்பது உங்களை நீங்களே திட்டிக் கொள்வதற்கு சமம் இல்லையான்னு கேக்குறாரு. நான் இப்ப சொல்றது கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்க்கிறாங்க இல்லையா, பிசிகாவும் எதிர்க்குது. அதான் அவருக்கு தவறுங்க கருத்தை தான். ஒரு அரசுக்கு இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும், இதை செய்யாதீங்கன்னு சொல்றது வேற. நான் சொல்றது போராட்டம். போராட்டம், ஆர்ப்பாட்டம் சொல்றேன். அன்னைக்கு நாங்கள் செஞ்சோம். ஏன்னா நாங்கள் ஆட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை. அதனால இன்றைக்கு இந்த கட்சி தவறு செய்தால், ஏன்னா நகுதர் பொருட்டண்டு நட்டல், மிகுதிக்கண் மேற்சண்டு இடித்தல் பொருட்டுன்னு இருக்கு. அப்ப குற்றம் குறைகளை சொல்றது தப்பே கிடையாது, செய்யணும். அந்த இது காங்கிரஸும் செய்யும். என்னை பொறுத்தவரை திருமாவளவன் அவர்கள் கூறிய விஷயத்தை பொறுத்தவரை அவருடைய கருத்தை கூறியிருக்காரு. அதுல நியாயம் இருக்கு இல்லைங்கிறத இந்தியா கூட்டணி முடிவு செய்யும். நாளைக்கு இன்னும் தாவேகா இந்தியா கூட்டணிக்கு வரல, தாவேகா வரணும்னு நாங்க முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது 2வது கூட்டத்தில் வர முடியும். முதல் கூட்டத்தில் நாங்க பேசியிருக்கோம். தாவேகா வந்தா ஏற்றுக்கொள்வோம். திமுகவை நாங்க இருப்பதும் இல்லாத அவங்களை நாங்க வற்புறுத்த முடியாது. நாங்க பெரிய நண்பர் சொல்ல முடியாது. ஆனா இருந்தா நல்லது. அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டில் நீங்க எப்படினாலும் இருந்துக்கலாம். அதுக்கு நான் பல உதாரணங்களை சொல்லிட்டேன். சின்ன கருத்து சொல்லலாமா? சுருக்கமா சார். கம்யூனிஸ்டுகள் அவர்கள் பாணியில் எதிர்க்கிறாங்க என்ன சொன்னாங்க. அதுல என்ன நியாயம் என்பதை கேட்க தான் நான் அண்ணன் கிட்ட விரும்புறேன். முதல்வர்
அதிகாரத்தில் உள்ள ஒரு துறையிலேயே ஊழல் என்று சொல்லும் பொழுது எப்ப சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு, சொல்றாரு, இன்னைக்கு சொல்றாரு, இன்றைக்கு எந்த சொல்றாரு, subject சொல்ல, ஒரு நிமிஷம். எந்த சப்ஜெக்டா இருக்கட்டும் அவர் நோ 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 முழுசா அப்படி சொல்லுங்க. இருங்க. ஏற்கனவே அவர் இருந்த ஆட்சியில உள்ளதை சொல்றாரு, அது இப்ப தொடருது, இது தொடரக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏற்கனவே உள்ள ஆட்சியில இது நடந்துச்சு, இது வந்து தொடர். அது ஆனா நீங்க சப்ஜெக்ட் சொன்னா தான் இல்ல இல்ல நீங்க எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு நீங்க வந்து இல்ல இல்ல உங்க பங்கை கொடுத்து இந்த ஆட்சி 5 வருடம் நீடிக்கணும்னு சொல்லும்போது உங்களுடைய எண்ணம் என்ன, முதல்வர் துறையிலேயே ஊழல் நடக்கும்போது மக்களிடம் நான் கவனிக்கிறது, நீங்க பேசிட்டு போங்க, மக்களிடம் என்ன கொண்டுட்டு போய் நீங்க சேர்க்கிறீங்க, என்னடா ஊழலற்ற ஆட்சின்னு சொல்லிட்டு நீ உன்னுடைய கூட்டணி கட்சியை உன்னுடைய முதலமைச்சராக விஜய் நீனே ஊழல் செய்யற, நீங்க அவருக்கு தெரியும் அவருடைய கவனத்துக்கு வராம இருந்திருக்கலாம், கவனத்துக்கு வராம இருக்கணும்டா. நீங்க என்னன்னா இப்படி பப்ளிஷா போட்டு அடிப்பீங்களா? மக்கள் கிட்ட என்ன போயிருச்சு, மக்கள் என்ன முடிச்சிடறேன், மக்கள் கிட்ட என்ன போயிருச்சு. இரண்டாவது, மதவாதம் என்ற ஒற்றை புள்ளியில் மட்டுமே நீங்கள் பிஜேபி எதிர்த்து நீங்கள் போனீங்கன்னா இன்னும் 100 வருடம் ஆனாலும் இந்த நாட்டை பிஜேபி தான் ஆளும். நீங்கள் அங்கே ஊழலை பத்தி பேச மாட்டீங்க, சமூக நீதியை பத்தி பேச மாட்டீங்க, மத நல்லிணக்கத்தை பத்தி பேச மாட்டீங்க, சட்டம் ஒழுங்கை பத்தி பேச மாட்டீங்க, மதவாதம் பிஜேபி, இதெல்லாம் வட மாநிலங்கள் உங்களுடைய பாட்சா இன்னும் 100 வருஷம் பலிக்காது. இது உண்மை. ஏன் சொல்றேன்னா அந்த அளவுக்கு அவள் கட்ட. நீங்கள் ஊழலை பற்றி பேசுங்க, ஊழலுக்காக ஒன்று சேர்றோம், சமூக நீதிக்காக ஒன்று சேர்கிறோம், நாங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்காக ஒழுங்கு சேர்றோம், அதை கொண்டுட்டு போங்க, அதுதான் எடுபடும். மதவாதம் என்பது இன்னும் 100 ஆனாலும் அந்த மக்களை மாற்ற முடியாது. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் இன்னைக்கு ராமர் கோயில் ஊழல் போராட்டம், நீட் விஷயம் போராட்டம், சமூக நீதி போராட்டம் எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இந்தியாவில் எதிர்கட்சிகளும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. நீங்க பாஜகவுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க, தப்பு இல்ல. பாஜகவுக்கு நீங்க தான் ஆதரவு கொடுக்குறீங்க, தாவேக்கு ஆதரவு கொடுக்கல. அதனால நீங்க ஆதரவு கொடுக்கல. ஒரு உண்மை புரியல. 50 இடத்துல இருந்த காங்கிரஸ் 100 இடத்துக்கு வந்திருக்கு கடந்த தேர்தலில். 300 இடத்துல இருந்த பேச்சுக்கு பேச வேணாம், பேசி முடிச்சா நீங்க பேசுங்க. 300 இடத்துல இருந்து 400 இடத்துக்கு போறதா சொன்ன பாஜக 240க்கு சுருங்கி இருக்கு. மக்கள் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து அந்த 240லயும் 84 தொகுதி வந்து தேர்தல் கமிஷனுடைய முறைகேடுனாலதான் நடந்துச்சுன்னு அதுவும் தெரியும். அப்படி பார்த்தா அவங்க 160 கூட எடுத்துக்க முடியாது. இதுதான் உண்மை. 3 முறையும் இப்படியே சொல்லி 3 முறையும் மோடி ஆட்சியில் உட்கார வச்சிருக்கிறது காங்கிரஸ் தான். இதுக்கு முழுக்க காரணம் காங்கிரஸ் தான். அதனால மதவாதத்தையோ மோடியை ஆதரிக்கல. நீங்க இந்த புள்ளியிலே போனீங்கன்னா இன்னும் 100 ஆண்டு ஆனாலும் வெற்றி பெற முடியாதுன்ற ஆதங்கத்துல வேதனையில சொல்றேன். ஓட்டு போட்டவங்களால தான் செஞ்சாங்க. அவங்க 37% ஓட்டு தான் இந்தியாவுல பிஜேபி கிடைச்சிருக்கு. காங்கிரஸ்னாலேயும் சொல்லாதீங்க. காங்கிரஸ்க்கு நீங்க விரோதமா காங்கிரஸ் கொண்டு போற அந்த ஒற்றை புள்ளி தவறு என்பது என்னுடைய கருத்து. நம்ம தொடர்ந்து பேசுவோம்.